உங்களுக்கு புரியுற மாதிரி இது ஒரு சோர்ஸ் கோட் டாட் ஜாவா ஃபைல். அதாவது நீங்க ஒரு கோடை எழுதுறீங்க ஜாவால, ஒரு 4 லைன் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் அலோன்னு எழுதிட்டீங்க. இதுதான் உங்களோட கோட். சோர்ஸ் கோடுன்னு ஏன் நம்ம சொல்றோம்னா, இப்ப பாருங்க, இது ஒரு ஹியூமன் ரீடபிள் கோட் ரிட்டன் பை அ ப்ரோக்ராமர். ஒரு ப்ரோக்ராமர், நீங்களாவும் இருக்கலாம், நான் இல்லை, ஏதோ ஒரு ப்ரோக்ராமர் ஒரு கோட் எழுதுறாங்க. அது பேர் தான் சோர்ஸ் கோட். டாட் ஜாவா ஃபைல் அப்படின்றதுல சேவ் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க கோட் எழுதிட்டீங்க. அடுத்து என்ன நடக்கும்? ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரன் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, கம்பைலர்னு ஒன்று இருக்கும். ஜாவா சி கம்பைலர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த கம்பைலர் இந்த ஹியூமன் ரீடபிள் நீங்க எழுதின கோடை கன்வெர்ட் பண்ணும். எதுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, மெஷின் ரீடபிள் பைட் கோட். இந்த பைட் கோடா இந்த ஹியூமன் ரீடபிள் சோர்ஸ் கோடை கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி, மிஷினுக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும் பைட் கோடா. அந்த பைட் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இது நீங்க எழுதின ஒரிஜினல் கோட், நம்ம ஹியூமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கோட். இந்த கம்பைலர் இதை கன்வெர்ட் பண்ணி இப்படி மாத்திடும். இங்க பாத்தீங்கன்னா டாட் கிளாஸ்ன்னு மாறிடும். இங்க டாட் ஜாவான் இருக்கும், இங்க டாட் கிளாஸ்ன்னு மாறிடும். இது எப்படி இருக்கும்னா, நீங்க இந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா 01 அப்படின்ற இந்த ஃபார்மேட்ல தான் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மாதிரி கோடெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுதான் இந்த கம்பைலரோட வேலை. இது ஏன் எதுக்காக இப்படி பண்ணுதுன்னா, அப்பதான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு அதுக்கு புரியுற மாதிரி மாத்தினதுனால தான் அதை அந்த டாஸ்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் கம்பைலரோட வேலை. அடுத்தது ஒரு சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க விண்டோஸ் வச்சிருக்கீங்க, இல்ல நான் மேக் தான் யூஸ் பண்றேன், இல்ல சில பேர் நான் லினக்ஸ் தான் யூஸ் பண்றேன், எதுவாக வேணா இருக்கலாம். ஜாவாவை நீங்க விண்டோஸ் சிஸ்டத்துல எழுதுறீங்க கோடை, இல்ல மேக்ல எழுதுறீங்க, லினக்ஸ்ல எழுதுறீங்க, எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் எழுதலாம். ஓகேவா? இந்த ஜேவிஎம் எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த பைட் கோட் இருக்குல்ல, இந்த பைட் கோடை கன்வெர்ட் பண்ணும். எதுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, இங்க பாருங்க, JVM executes the bytecode using the JIT compiler which translate the bytecode into machine code for the host system. விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கினா விண்டோஸுக்கு புரியுற மாதிரி இந்த JVM இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். மேக்கா இருந்தா மேக்குக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், லினக்ஸா இருந்தா லினக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதுதான் ஜேவிஎம்மோட ஸ்பெஷாலிட்டி. விண்டோஸ்க்குன்னு ஒரு ஜேவிஎம் இருக்கும், மேக்குக்கு ஒரு ஜேவிஎம் இருக்கும், லினக்ஸுக்கு ஒரு ஜேவிஎம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். சோர்ஸ் கோட் அதை மாத்துது பைட் கோட். எதோட வேலை? கம்பைலரோட வேலை. பைட் கோட்ல இருந்து உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம், லினக்ஸோ மேக்கோ விண்டோஸோ எதுவாக வேணா இருக்கலாம், அந்த ஜேவிஎம் அந்த ஹோஸ்ட் சிஸ்டத்துக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் கம்ப்ளீட் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜேவிஎம் மாதிரி மற்ற இதில் இருக்காது. ஜாவால தான் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதனால தான் ஜாவா இஸ் இண்டிபெண்ட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை நீங்கள் கோடை எதில் வேணால் எழுதலாம். எழுதிட்டீங்க அப்படின்னா எதில் வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட் ஒன்ஸ், எக்ஸிக்யூட் எனிவேர். இதுதான் அந்த கான்செப்ட். சரி, நம்ம நெக்ஸ்ட் போவோம். இப்போ நாங்கள் காமிச்சதை இங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி காமிச்சிருக்கேன். இங்கே டாட் ஜாவா, இதுதான் உங்கள் சோர்ஸ் கோடு. ஜாவா சி கம்பைலர், ஜாவா சி கம்பைலர் இருக்கு. அது இந்த சோர்ஸ் கோடை பைட் கோடா மாத்திரும், அதாவது டாட் கிளாஸா மாத்திடும். இப்போ நீங்க மேக்கோ விண்டோஸோ லினக்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்றீங்க, அதுக்குன்னு ஒரு ஜேவிஎம் இருக்கும். விண்டோஸ்க்கு ஒரு ஜேவிஎம், லினக்ஸ்க்கு ஒரு ஜேவிஎம். ஸோ இந்த பைட் கோட் மேக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜேவிஎம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க இன்னும் இன்டெப்தா போய் பார்க்கலாம். ஜேவிஎம் குள்ள என்ன நடக்குது, அதுல ஜிட்னு ஒன்று சொல்றாங்களே,
ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னு அது என்ன பண்ணுதுன்னு அது நீங்கள் போக போக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி லேர்னிங். பாய்.